குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா? அதில் கான்சென்ட்ரேட் பண்ணு. உனக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது ஹேபிட் இருக்கா? ஃபேமிலியோட எல்லாருமா சேர்ந்து தான் இருந்து வந்தோம். என்னம்மா? ஒகேஷன் ஏதோ போகும்போது எல்லாரும் இது பண்ணும். அது இவருக்கும் தெரியும். அவரோட பர்த்டேக்கு ஃபேமிலியாக தான் போய் செலிப்ரேட் பண்ணணும். சோஷியல் ட்ரிங்கிங் அதெல்லாமா யூஆர் நாட், இட்ஸ் நாட் அ ஹேபிட். ஒரு ஷாக்கிங்கான ஒரு வீடியோ பார்த்தேன்னா, ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு வீடியோ. ஒரு 4 ஸ்கூல் பிள்ளைங்க 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் இருக்கும், ஓ மேபி 8th ஸ்டாண்டர்ட். சினிமாலெல்லாம் பார்க்குற மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சுட்டு பல்லால் உடச்சி பியர் அடிக்கிறாங்க. ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் ஊறுகாய் மட்டும்தான் அங்கே இல்லை. அழகாக நல்ல தமிழில் பேசுகிறாங்க. ஷாக் ஆகிடுச்சு. எதுக்கு உங்களுக்கு ஷாக் ஆகணும்? ஆம்பளை பசங்க அடிக்கிறது இல்லையா, பொம்பளை பசங்களாம் அடிக்கட்டுமேன்னு சொல்கிறாங்க. மேட்டர் அது இல்லை. இது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் ஸ்கூல் பசங்க அடிக்கிறத பார்த்தா பயமாக இருக்குது. நம்ம நாடு எங்கே போயிட்டுருக்குன்னு தோணுது. இப்போல்லாம் எதை சொன்னாலும் ஸோ வாட், அதில் என்ன தப்பு இருக்குது? லிபரல் திங்கிங், தனி மனித உரிமை. இதை பாருங்க, நான் சொன்னால் நான் ரிக்ரெசிவ் ஆகிடுவேன். படிக்கிறது வயசில் தேவையா இது? 21 வயசுல உனக்கு எதுக்கு இது இந்த தொல்லை? ஏமாத்திட்டு போயிட்டான், பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கா. இந்த வயசுல அவ்வளோ எனர்ஜி இருக்கும். பெஸ்ட் நான் எப்பவும் சொல்வேன், 12th முடிச்சுட்டு 2 வருஷம் ஆர்மியில போய் சர்வீஸ் பண்ணிட்டு வரணும் சொல்லணும். அப்பதான் தெரியும் அதோட கஷ்டம். இந்த வயசுல தொலைக்க தான் செய்யும். லவ் வரும், தேவைகள் இருக்கும், இதெல்லாம் சாதா. அதெல்லாம் தாண்டி நிக்கிறது தானே தைரியம். அதுதானே பெண் விடுதலை. பெண் விடுதலைங்கிறது நான் சொன்ன மாதிரி சரக்கடிக்கிறது மட்டும் இல்லை. பெண் விடுதலைங்கிறது இயல்பா வர பல விஷயங்கள்லேருந்து விடுதலை. நம்ம உடம்ப, நம்ம அழக, அதையெல்லாம் தாண்டி யோசிக்கணும். லைஃப்ல முன்னேறணும்னு ஒரு ஒரு நோக்கம் இருக்கணும், உறுதியா இருக்கணும், அம்பிஷன் இருக்கணும். What is your ambition? To become a teacher. To become a teacher. You are already a teacher, right? இன்னும் இதில் grow ஆகணும் நல்லா இல்லையா? இல்லையா? இதோட முடிஞ்சுதா?